அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளாட்டோட சைஸ் வந்து ஈவன் சைஸ் 36 feet by 36 feet. ஓரியன்டேஷன் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். ஸ்கொயர் ஃபீட் வந்து 1296 ஸ்கொயர் ஃபீட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 BHK ஹவுஸ். ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இது கோர்ட்யார்ட். அதாவது தமிழில் முற்றம் அப்படிம்பாங்க. அதை இன்றைக்கி நம்ம இந்த பிளானில் கொண்டு வர போகிறோம். அதே போல் ஆஸ் யூஷுவல் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 மாஸ்டர் பெட்ரூம். வித் அட்டாச்ட் டாய்லெட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது லிவிங் டைனிங் கிச்சன் எல்லாம் ஒரே ரூம் வரும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஒன்று அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். ஃபோர்த்து வந்து பூஜா கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்க்கிங்னு சொல்லுவோம், அதை நான் இன்றைக்கி ஒரு டேர்ம்ஸ் வந்து கரேஜாக மாற்றிட்டேன். எதனாலனா வாஸ்துக்காக ஏரியா வந்து க்ளோஸ் ஆகணும், ஓப்பனில் இருக்கக்கூடாதுன்னு கராஜாக மாற்றியாச்சு. அடுத்தது ஆஸ் யூஷுவல் ஸ்டேர்கேஸ். பிளான்குள்ளே போகலாங்களா? ஓகே, பிளானை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பிளானை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்த்து எதுவும் 36 ஃபீட்டு. இது வந்து சவுத் போர்ஷன். வெஸ்ட்டு ஓரியன்டேஷன் பார்த்தாச்சு. ஏரியாவும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பிளானுக்குள்ளே போயிடலாம்.
யூஸ்வலாக இந்த பிளான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஜஸ்ட்டு லே அவுட்டு தான். இன்டெப்த் இந்த பிளானை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆல்ரெடி? கெஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பண்ணிட்டீங்களா? மேக்ஸிமம்
அதே மாதிரி இது எல்லாமே இல்லஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் தான். அவங்கவுங்க சைட்டுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஐடியாலஜிக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் சைட் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்பர் இன்ஜினியர் வச்சு உங்கள் வீட்டுக்கு என்ன மாதிரியான பிளான் செட் ஆகுங்கிறது உங்களுடைய இதுக்காக பார்த்து இது பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் நான் கொடுக்குறேன். இதுவே ஃபைனலாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் பேஸ்ட் ஆன் யுவர் லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி இது வேரியேஷன் ஆகும். சரி வியூவர்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பார்த்துருவோமா. இங்கே ஒரு விண்டோ கொடுக்குறோம், இங்கே ஒரு வென்டிலேட்டர், இந்த ரூமுக்கு இங்கே சின்ன விண்டோ கொடுக்குறோம், இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணுறோம், இங்கே ஒரு விண்டோ கொடுக்குறோம், இங்கே ஒரு வென்டிலேட்டர். ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இதாக வரும், செமி இது மாதிரி வரும். இங்கே ஒரு வென்டிலேட்டர், இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இது ஒரு விண்டோ, இது ஒரு விண்டோ, இது ஒரு வென்டிலேட்டர், இது ஒரு விண்டோ, இது வென்டிலேட்டர், இது விண்டோ, இதுவும் விண்டோ, இதுவும் விண்டோ, இது வென்டிலேட்டர். டோர்ஸ் அதாவது 3 ஃபீட்டு, 3.5 ஃபீட் வைக்கலாம், 4 ஃபீட் வைக்கலாம், உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து இருக்குது. இது பூஜா டோர், இது D1, அந்த பாத்ரூம் டோர் 2 அடியும் வைக்கலாம், 3 அடி வைக்கலாம். இது ஓப்பன், ரூமோட டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்லேருந்து போவோம். மாஸ்டர் பெட்ரூம், பதினாறு வால்ஸ் வரைஞ்சிக்கலாங்களா. ஒரு 2 மினிட்ஸில் போடுறேன்.
அடுத்த ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜா. இது வந்து 5 அடி, இது வந்து 6 அடி. இது சின்ன பெட்ரூம். இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 12 அடி. பதினஞ்சே முக்கால். இந்த கேப் எது கொடுத்துருக்கோன்னா இங்கே கபோர்டு ஒர்க் பண்ணுறது தான் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது கராஜ். பார்க்கிங் கிடையாது, இதை நம்ம கராஜுன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா ஃபுல்லி கவர்டு, ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது. கராஜில் வந்து இது கேட்டு. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட். இதனுடைய அகலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 ஃபீட்டு. இங்கே ஒரு விண்டோ வெளிச்சத்துக்காக. அடுத்தது இந்த போர்ஷன் லிவிங், கிச்சன், இந்த போர்ஷன் டைனிங். இதனுடைய அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 ஃபீட்டு. இந்த லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 ஃபீட் 9 இன்ச்சஸ். இது ஸ்டோர். இந்த அகலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 அடி 4.5 இன்ச்சு. இந்த அகலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 அடி. இந்த இன்னர் டைமென்ஷன். கோர்ட்யார்டுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த போர்ஷனும் கோர்ட்யார்ட். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் டு ஸ்கை இந்த மாடல் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா இது 5 ஃபீட் 4.5 இன்ச்சஸ். இந்த லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 ஃபீட். இந்த போர்ஷனில் நீங்கள் லான் பண்ணலாம், லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணலாம், இல்லைனா அப்படியே எம்டியாக விடலாம். பார்ட்ஸ் மாதிரி இந்த கார்னரில் மட்டும் ஃப்ளோரிங் மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எது தோணுதோ அதை பண்ணிக்கலாம். டாய்லெட் மென்ஷன் பண்ண மறந்துட்டேனே. இது அட்டாச்சு டாய்லெட்டு. இதனுடைய லென்த் 5 ஃபீட்டு, இதனுடைய லென்த் 8 ஃபீட். இது சேம் அட்டாச்சு டாய்லெட்டு. இதனுடைய லென்த்து 6 ஃபீட்டு, இதனுடைய லென்த் 4 ஃபுட் 6 இன்ச்சஸ். ஸோ இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஓப்பனிங் இருக்க மாதிரி தெரியும். இது பக்கா வாஸ்துக்காக போட்டிருக்கிறது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, வேறு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான ரெமெடிஸ் இருந்தால் நான் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.